ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம்சரஸ்வத்தே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்தகோடி அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்தினாலையும் ஆதிசங்கர் பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 52வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கோத்ராதரபதி குலோத்தம்ச கலிகாயை நமஹா. ஓம் ஸ்ரீ கோத்ராதரபதி குலோத்தம்ச கலிகாயை நமஹா. இந்த ஸ்தோத்திரம் ஜபிப்பதனால கிடைக்கக்கூடியதான பலன் கண் நோய், காது நோய் இவைகள் நீங்கப்படும். கண்களுக்கும் காதுகளுக்கும் நோய் இருந்தால் அது பேதமாகிறதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஜப பாராயணம் சித்தி அடைவதனால பலனை பெற முடியும். சங்கல்பம் நேத்திர ஸ்ரோத்ர ரோக நிவாரணார்த்தம். நேத்திர ஸ்ரோத்ர ரோக நிவாரணார்த்தம் த்விபஞ்சாசத் ஸ்தோத்திரம் ஜபேது. இந்த ஸ்தோத்திரத்தில் எதை வர்ணிக்கிறார் அப்படின்னா அம்பாளுடைய கண்களையே தான் வர்ணிக்கிறார். பகவத்பாதருக்கு அம்பாளுடைய கண்களை எவ்வளவு வர்ணித்தாலும் பூர்ண திருப்தி அடையவில்லை அப்படிங்கிறது தெரிகிறது. கடந்த 3 ஸ்லோகங்களில் அம்பாளுடைய கண்களுக்கு தான் மகத்துவத்தை கொடுத்து வர்ணிக்கிறார். விசாலமாக விரிந்து இருக்கக்கூடியதான அந்த கண்கள் என்னெல்லாம் செய்கிறதுங்கிறதான மகத்துவத்தை கடந்த ஸ்லோகங்களில் சொல்லி கொடுத்தார். அந்த கண்கள் மேலே இருக்கக்கூடியதான ப்ரூமத்தியம் ஆக்ஞா சக்கரம் வாசம் செய்யக்கூடியது. அதுக்கு இருபுறமாக இருக்கிறது புருவக்கொடிகள். அது கொஞ்சம் சற்று வளைந்து அதில் கொஞ்சம் ஒரு சுழி ஏற்படுகிறது. அந்த கோபத்தினுடைய மகத்துவத்தை சொன்னார். அடுத்ததாக நவரசங்களை பற்றி சொன்னார். நவரசங்களில் ரொம்ப முக்கியமாகவும் ரகசியமாகவும் அந்தர்யாமியாகவும் இருக்கக்கூடியதான ரசம் என்பது சாந்தரசம். இந்த சாந்தரசம் சிவனுக்கு ஒருவருக்கே அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் சாந்தியோடு இருக்கார்களோ, சாந்த சுபாவத்தோடு இருக்கார்களோ, தியானம் செய்து சாந்தியை அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சாந்த ரசத்தை பானம் செய்யக்கூடியதான பாக்கியம் கிடைக்கிறது. கடந்த ஸ்லோகத்தில் நவரசங்களுடைய மகாத்மத்தை சொன்னார். இந்த கண்கள் நவரசங்களையும் ஊற்றி குடிக்கிறது போல கர்ணத்தில் நிறைந்திருக்கக்கூடியதான அமிர்தத்தை ஊற்றி குடிக்கிறது அப்படிங்கிறதான ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார். அம்பாளுடைய திருப்பாதங்களை நமஸ்காரத்தை பண்ணி பகவத்பாதர் உட்கார்ந்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் அப்படின்னு மேலும் கீழுமாக அம்பாளை நல்லா பார்க்குறார். கண்ணை மூடின்ற ஒரு தியானம் செஞ்சு பார்க்குறார். நேரடியாக பார்க்குறதான அம்பாளுக்கும் மனசுக்குள்ள தியானம் செய்யக்கூடியதான அம்பாளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படிங்கிறதான ஒரு சின்ன சங்கை அவருக்கு. மனசுள்ளே தியானம் செய்கிற நேரத்தில் புத்தியோட கனெக்ஷன் ஆகிறது. புத்தி தான் பகவானோ கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதான கோடு, அதுதான் வயறு. இறைவன் நம்மளுடைய புத்தி வழியாகத்தான், அந்த கேபிள் வழியாகத்தான் நம்மளை கனெக்ட் பண்ணுறார். நாம் பக்தி வழியாக அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வழிபாடுகளை செய்து வருகிறோம். அம்பாள் பகவத்பாதருடைய புத்தி வழியாக, புத்தி என்ன சொல்லும், மனசுக்கிட்ட தான் சொல்லும். மனசு என்ன பண்ணும், தன்னுடைய திசேந்திரியங்களை வைத்துக்கொண்டு காரியங்களை எல்லாம் நிர்வாகனம் பண்ணும். அப்போ பார்க்குற நேரத்தில் அவருக்கு கண்களில் விசித்திரமான ஒரு யோகத்தை பார்க்க முடிகிறது. அம்பாளுடைய கண்கள் விரிந்து கர்ணங்கள் வரை நீண்டு இருக்கிறதே, இது இயற்கையாகவே நீண்டதா இல்லை யாராவது நீட்டி விட்டுருக்காளா அப்படிங்கிறதாலும் சந்தேக உதயமாகிறது. கண்கள் எப்பவுமே நீண்டு பெருசாக இருக்கணும். பெரிய கண்கள் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான லட்சணங்களை சொல்லி சமுத்திரிகா சாஸ்திரத்தில் 32 லட்சணங்களில் 32 லட்சணங்கள் இருக்கக்கூடியதான ஒரு பெண்களில் தான் அதிகம் லட்சணத்தை பார்க்க முடியும், ஆண்களில் பார்க்க முடியாது. ஆண்களுக்கும் லட்சணங்கள் உண்டு. இருந்தாலும் பெண்ணினுடைய முகம், அவர்களுடைய கை கால்கள், அவர்களுடைய அந்த வடிவு பூராவுமே வர்ணிக்கத்தகுது. கண்கள் இப்படி நீண்டு இருக்கே, கர்ணம் வரைக்கும் நீண்டு இருக்கு, இது சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதா இல்லை யாராவது இழுத்து விட்டுருக்காளா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் ஒரு உதயமாயிடுது. நாமளும் பார்த்துருப்போம் நிறைய முன்னைய காலத்தில் படத்துல எல்லாம், இப்பெல்லாம் எல்லாம் கிடையாது. முன்னைய காலத்தில் இருக்கிறதான படங்களில் சினிமா எல்லாம் பார்த்தோம்னா இந்த பெண்கள்லாம் கண்ணிலிருந்து ஒரு இந்த பிளாக் ஒரு இங்கு ஏதோ கிடைக்குமே மஷி,
அதை வச்சு இப்படி நீட்டி விட்டுப்பா. அந்த காலத்தை அப்படி ஒரு அன்னைக்கெல்லாம் கவிதையை பேஸ் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்கிறதான காலம். அதனால மகான்கள் இந்த மாதிரி பெண்களை இப்படிலாம் வர்ணனை செஞ்சு, அதே மாதிரி தலைமுடி நெற்றியிலேருந்து 2 தலைமுடி வந்து காதுக்கு பக்கத்தால் இப்படி ஒரு காற்று ஆடின்னு இருக்கும். அது முதல்ல வர்ணிச்சது காளிதாசர் பார்வதி தேவியை பற்றி. அது அப்புறமா சினிமாக்கள் எல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக எடுத்துப்போம். எல்லாருமே அந்த மாதிரி வச்சுக்க ஆரம்பிச்சு, ஆண்கள் கூட வச்சுக்கிறா, பெண்களுக்கு மட்டும் என்ன. எப்படியோ இந்த மாதிரி ஒரு பாவனை அவருடைய மனசில் தோன்றியதும் அது என்னவாக இருக்கும், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். இதுதான் இதில் விஷயம். அப்படி பராசக்தியினுடைய அம்பாள் பார்வதியினுடைய திரு கண்களை பற்றித்தான் இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்கிறார். ஆனால் இந்த கண்கள் என்ன செய்யறது, இதுக்கு முன்னாடி அஷ்டரசங்களுடைய மகாத்மத்தை சொல்லிக் கொடுத்தார். 9வது ரசத்துடைய சக்தியை வந்து மறைமுகமாக ரகசியமாக இருக்கிறதான சாந்தரசத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அந்த சாந்தரசம் அதிகமாக உபயோகப்படுத்தவர் யார்? பரமசிவன் ஒருவனே. சிவன் தான் எப்பவும் சாந்த பாவத்தில் இருக்கக்கூடியவர். நாமளும் எல்லாம் தூங்குற நேரத்தில் சாந்தமாக இருப்போம். நாம் தூங்குகின்ற நேரத்தில் யார் நம்மளை பார்க்கிறார்கள்? நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நம்மளை பார்த்து ரசிப்பார்கள். ஆகா, இந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணித்து போன்னு சுகமாக படுத்து தூங்குன்னு இருக்கான் அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷம், சுகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதுபோலவே கடாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதாயன்ஹா, லட்சம் கோடி லக்ஷ்மி ஸ்வரூபமாக வந்து அம்பாள் ஒவ்வொரு பக்தர்களையும் இப்படி பார்த்து கொண்டுதான் இருக்காள். ஆனால் அவர்கள் பக்தராக இருக்க வேண்டும் என்பது வந்து ரொம்ப முக்கியம். அதுபோலவே எல்லாம் அடங்கி ஒடுங்கி ஊழி காலம் போல தூங்குற நேரத்தில் இதுக்கு சமாதின்னு பேர், பிராகிருத சமாதி. ஒவ்வொருவரும் தினமும் சமாதி செய்யத்தான் செய்கிறார்கள். இதுக்கு பிராகிருத சமாதின்னு பேர். இது இயற்கையாகவே வரக்கூடியதான சமாதி, செயற்கை கிடையாது. யோகாபியாசம் வழியாக அடையக்கூடியதான சமாதி தான் செயற்கை. இயற்கையாகவே வரக்கூடியதான சமாதி என்பது வந்து தூக்கம். செயற்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் என்கிறதான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இயற்கையானதில் நான் போயிடும், அது எங்கேயோ போயிடும். அதனால் தூக்கத்தை கிடைக்கக்கூடியதான சுகத்தினுடைய 10 மடங்கு பலன் வந்து இந்த செயற்கையாகவே பண்ணக்கூடியதான யோகாபியாசம் குண்டலினி வழியாக செய்யக்கூடியதான சமாதியில் ஒரு மனிதனால் அடைய முடியும். அப்படி இயற்கை செயற்கைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாந்தமான ஒரு நிலையை பரமசிவன் எப்பொழுதுமே அடைய விரும்புகிறார். அவர் எப்பொழுதுமே சாந்த பாவத்தில் இருக்கக்கூடியவர். அதனாலே அவருக்கு சங்கரன் என்றதான பெயர். சாந்தியினுடைய பலன் என்ன? மங்களம். அனைத்து ஜீவராசிகளும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்துடன் இருக்கக்கூடியவர் தான் மகாதேவன் என்கிறதான பரமசிவன். அதுபோலவே மகா பிரளய சாட்சின்யை நமஹா, இந்த மகா பிரளயத்தில் தான் ஊழி காலத்தில் எல்லாம் அடங்கி விடுகிறது. அதுபோலவே குழந்தைகள் வந்து சிறு வயதில் விளையாடி ஓய்ந்து அப்படி படுத்துங்கிற நேரத்தில் தாய் தந்தைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் குழந்தையினுடைய அழகை. என்னெல்லாம் பண்ணால் இப்போ வாட்டுக்கு அடங்கி ஒதுங்கி சுகமாக தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. அதுபோல சக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த சிவம் என்கிறதான இந்த குழந்தை தூங்குற நேரத்தில் அசைவில்லாத பொருள் எல்லாம் ஏதோ அதெல்லாம் சிவன், அசையக்கூடிய பொருள் எல்லாம் சக்தி. அப்போ அசையக்கூடிய சக்தியான இந்த மகா சக்தி பராசக்தி சிவனை உற்று பார்க்கிறாள் அப்படிங்கிறதான பாவனை தான் சிவனை குழந்தை வடிவமாக பார்வதி தேவி பராசக்தி காளியே வந்து பரமசிவனை தன்னை மகனாகவும் எடுத்துக்கொண்டிருக்காள். தாராதேவி என்ற பேர், வெஸ்ட் பெங்காலத்தில் தாராதேவிங்கிறதான பேரில் அம்பாளை வழிபடுகிறார்கள். தாராதேவியினுடைய மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாமே ரொம்ப விசித்திரமான ஒரு மார்க்கத்தில் இருக்குது. அங்கே வந்து பரமேஸ்வரன் தன் குழந்தையாக அம்பாள் எடுத்து பாலூட்டி அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் க்ஷேத்ரஜ்ஞ பாலின்யை நமஹாங்கிறதான புண்ணியநாமத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். க்ஷேத்ரஜ்ஞன் என்கிறதான குழந்தை வடிவத்தில் பரமசிவன் வந்து யுத்த பூமியில் வந்து படுக்கிறார். காளியினுடைய கோபத்தை சமனம் செய்வதற்காக காளி தேவி வந்து பரமேஸ்வரன் இந்த குழந்தை வடிவத்திற்கு கூடான இந்த தேவனுடைய இதய பாகத்தில் தன் வலது காலை தூக்கி வைக்கிற நேரத்தில் அம்பாளுடைய கோபத்தை பூராவும் அவர் இழுத்துக்கொள்கிறார். ஆனால் அம்பாளுடைய தயை கிடைக்க வேண்டும் அல்லவா, அதுதான் அவருடைய ஆசை. முதல் ஸ்லோகத்தை நான் சொன்னேன் இந்த வியாக்கியானத்தை. அம்பாள் வந்து இந்த குழந்தையை எடுத்து ஸ்தன்யம் கொடுக்கிறார். அப்படி சிவனுக்கும் தாயாரானவள் தாராதேவி. அப்படி சாந்தமாக இருக்கக்கூடியதான நம் ஒருவருக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் சாந்தமாக இருக்கோமோ அந்த நேரத்திலெல்லாம் உலக மாதாவான பராசக்தி பார்வதி தேவி நாம் அனைவருக்கும் இந்த ஞானப்பாலை ஊட்டுகிறாள். இப்போ ஏற்பட்டதான ஒரு ரகசியம் இது உள்ளே இருக்கு. ஆனால் பராசக்தி தன்னுடைய 8 பார்வையில் ஒரு பார்வைங்கிறதான சிருங்கார பார்வை, சிருங்கார ரசம், அந்த சிருங்கார நோக்கத்தினால்தான் பரமசிவனை அசத்து பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாம் செய்ய வைக்கிறார். அவர் வந்து ரிட்டையர் பண்ணிக்கிறார் எல்லாத்திலிருந்தும். காரணம்,
விரக்தி பாவனை அப்படின்னு பேர் இருக்கு. ஜோதிஷ் சாஸ்திரத்துல விரக்தி பாவனைக்கு காரகனாக இருக்கக்கூடியவர் கேது பகவான். கேதுதான் விரக்தியை சொல்லுகிறது. எல்லாத்தையும் தொடர்ந்து துறவியாக வேண்டுமானால் கேது பகவானுடைய அனுகிரகம் தேவை. நாம் எப்பொழுது இந்த மாயா உலகத்திலிருந்து விட்டு வெளியே வரோமோ அப்பதான் நமக்கு முக்திங்கிறது ஒன்று கிடைக்கும். மாயையில் இருக்கிற வரையில் நாம் பாகப்படாத மண். இப்ப மண் எடுத்து குயவன் கடம் பாத்திரங்கள் எல்லாம் செய்கிறார். அதே நேரத்தில் அந்த பாத்திரம் வேக வைக்கிறார் சூளையில. அது வெந்த பிறகு அந்த மண் உபயோகம் இல்லாமல் போயிடும். அது இப்போ வெந்த மண்ணாயிடுது. அந்த வெந்த மண்ணில் இருக்கிறதான பாத்திரங்கள் ஒருவேளை கீழே விழுந்து உடஞ்சா அதை திருப்பியும் ரீமேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டார். அதை தூக்கி குப்பையில் போட்டுருவார். காரியத்துக்கு உதவாது. இனிமேல் அதனால் உபயோகம் இல்லை. அதே நேரத்தில் பூர்ணமாக வேகாத ஒரு மண், அது ஏதோ ஆகட்டும், குடமாகட்டும், வலையாகட்டும், பாத்திரமாகட்டும், அது அடிபட்டது அப்படின்னா அதை திருப்பி எடுத்துட்டு குழைச்சி மற்ற மண்ணோட கலந்து திருப்பி இன்னொரு பாத்திரத்தை உண்டாக்கி அதை வேக வச்சு எடுப்பார். அதுபோல இந்த மண், செளி, அழுக்கு, மாசு, ஆசை, பாசம், பற்று இதெல்லாம் பேருதான் பாசத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்கள். ஆகவே பதி, பசு, பாசம் என்கிறதான இந்த பசை ஒட்டுகிறதான ஒரு தத்துவம் இது மாயை. அப்போ இந்த மாயைக்கு உபயோகம் இல்லாத யாரையுமே மாயை வச்சுக்காது. மாயினுடைய ஆதிக்கம் எந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா பூலோகத்தில் தான் அதிகமாக இருக்கு. இப்போ பூலோகத்தில் மாயைக்கு சொன்னத்தை கேட்காத யாராவது இருந்தார்களானா மாயை என்ன பண்ணுவோம், அந்த ஜீவனை தூக்கி வெளியில் போட்டுரும். வெளியில் போ, உனக்கு வேலை ஒன்னால் எனக்கு உபயோகம் இல்லை, என்னுடைய லீலா விலாசங்கள்லாம் இன்னும் நடக்காது. காரணம் என்னன்னா நீ இதையெல்லாம் திறந்து விட்டாய், நீ இதெல்லாம் ஜெயித்து விட்டாய், நீ பெரிய மாயாதீதனாகி விட்டாய், பரமசிவன் ஆகிவிட்டாய், இப்போ வெளியே போ, பூமி லோகத்தில் இருக்காதே. அப்பேற்பட்டவர்கள் தான் வீட்டு பேர் கிடைக்கிறது. அவர்களுக்கு திரும்பவும் பிறவிங்கிறதான ஒரு தொல்லை, பிறவிங்கிறதான ஒரு கடன் அவங்களை சுற்றி வராது. ஏன்னா அவங்களை சேர்த்துக்க மாட்டா மாயை. மாயிலிருந்து வெளியே மாயை பார்த்தா விரட்டி ஓட்டிடுவார். விரக்தனையோ இல்லது ஜிதேந்திரியனையோ பார்த்தா மாயைக்கு ஒத்துக்காது, நீ வெளியே போக முடியும். இப்போ விளையாட்டு குழந்தைகள்லாம் விளையாடும் அல்லவா, நிச்சயமாக ஒரு பையன் வின் பண்ணுவான், அவன் இருந்தால் அந்த போட்டியில் நம்ம தோற்றுரும் அப்படின்னா என்ன பண்ணுவான், எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது இந்த பையனை வெளியில் நல்லா பார்ப்பான். இவன் வெளியில் போயிட்டானா இவங்களுக்கு ஜெயம் நிச்சயம். அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களால் ஜெயிக்கவும் முடியாது. அதுபோல நாம் மாயை அப்படிங்கிறதான இந்த மாயா லோகத்துக்குள்ள மாட்டின்னு முழிச்சு அவஸ்தப்படுறதான ஒரு நிலையிலிருந்து வெளிவருவதற்கு என்ன தேவை அப்படின்னா சாந்தரசம் தான் தேவை. அந்த சாந்தரசம் யாரிடம் இருக்கு, பரமசிவனிடம் இருக்கு. அப்பேற்பட்டதான அந்த சாந்தரசத்தை கலைக்கக்கூடியதான ஒரு சக்தி அம்பாளுடைய திருக்கண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதை இதை இவர் உணர்கிறார். இதுதான் இந்த கான்செப்ட் டாபிக். ஜபிக்க வேண்டியதான முறை, காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தியட வேண்டும். அப்படியானால் அவர்களுக்கு கண்கள் சம்பந்தமான, காதுகள் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் பேதமாகி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை அம்பாள் அனுகிரகம் செய்து கொடுப்பாள் அப்படின்னு சாஸ்திரவி. ஒரு காலத்தை நமக்கு வந்திருக்கக்கூடியதான எல்லா நோய்களையும் நாம் மந்திரதந்திர எந்திர உபாசனைகள் வழியாகவே தான் மாற்றிக்கொண்டோம். இப்பொழுதுதான் மருத்துவர் நாடி, மருத்துவத்தினால் மட்டும்தான் நமக்கு நோய் பேதமாகும் அப்படிங்கிறதான ஒரு கான்செப்டில் நாம் எல்லாம் மாறி இருக்கோம். நிவேத்தியம் என்பது பாயசம், அப்புறமா திலான்னம், திலான்ன எள்ளுனால பண்ணியிருக்கக்கூடியதான அன்னம், இதுதான் நிவேத்தியத்துக்கு உபயோகப்படுத்துகிறார். இதில் இருக்கிறதான சக்கரம் நீளமான சமச்சதுரம், அதாவது வெர்டிக்கல் ஃபார்ம் சதுராகிருதி. அதில் ரம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத சொல்றார். ரம் வக்னி தத்வாத்மிகாயை ஸ்ரீலலிதாம்பிகாயை தீபம் சந்தர்ஷயாமி அப்படின்னு பஞ்சோபச்சார பூஜையில் நாம் பார்ப்போம். தீபஸ்வரூபமானது ரம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். கண்கள் நெருப்பு போல பறக்கக்கூடியது. கண்கள்லேருந்து வரக்கூடியதான பார்வை என்பது நெருப்பு போல. நெருப்பு என்ன பண்ணும், தகிக்க வைக்கும் எல்லாத்தையும் அல்லவா. நாம் முன்னாடி சொல்லி கொடுத்ததான இந்த மண் பாத்திரம், அது ஒரு தடவை தகிச்சு கொடுத்து அப்படின்னா அதனால நமக்கு இந்த உலோகத்தில் பிரயோஜனம் இல்லை. அதாவது பூலோகத்தில் அவர்களால் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. இனிமேல் பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பசி இருக்கணும், அப்படியானது அவங்களால உபயோகம் இந்த மாயைக்கு அப்படின்னு சொல்றோம். ஸ்தோத்திரம் கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மானி தததி புராம் பேத்துஹு சித்த பிரசமரச வித்ராவணபலே இமே நேத்ரே கோத்ராதர பதிகுலோத்தம்சகலிகே தவ
ஆகர்ணா கிருஷ்டஸ்மர சரவிலாசம் கலயதः கதே கர்ணாபியர்ணம் கருட இவ பக்ஷ்மானி தததி புரா பேத்துஷ்சித்த பிரசமரச வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே தவா கர்ணா கிருஷ்டஸ்மர சரவிலாசம் கலயதः கதே கர்ணாபியர்ணம் காது வரை நீண்டு இருக்கக்கூடியதான விஸ்தாரமான கண்கள் இருக்கக்கூடியதான தேவி. கருதஹா இவா என்ன சொல்றார் அப்படின்னா, இதுல மலையரசனின் மகளான தேவி, மலையரசனின் மகளான குலவிளக்கானவள் தேவி. ஜென்மாக்களிலே சிறந்த ஜென்மா பார்வதியினுடையது. இருக்கிறதுலே நம்பர் 1 கோத்ராதிபதி ஹிமவான். பூமியில பதியாக இருக்கக்கூடியவர் தரபதி ஹிமவான். குலங்கள்ல சிறந்த குலம் ஹிமவானுடைய குலம். பிறவியில சிறந்த பிறவி பார்வதி தேவியினுடைய ஜனனம். இப்படி எல்லாவற்றினாலேயும் அழகு இருக்கக்கூடியது, சக்தி இருக்கக்கூடியது ஹிமவத் புத்திரியான பார்வதி தேவியினுடைய ஜன்னம் பிறவி என்பது அப்பேற்பட்டதான மலையரசனின் குலவிளக்காக வாழ்ந்தவள். மலையரசன் ஹிமவான் தபம் செய்து பரமேஸ்வரனிடம் வரம் பெறுகிறார். அம்பாளே உனக்கு புத்திரியாக பிறந்து உன் குலத்தை செதுக்கி வைப்பாள் அப்படின்னு அனுகிரகத்தை செய்கிறார். அதனால்தான் இங்கு குலவிளக்கே அப்படின்னு சொல்றார். உன்னுடைய இந்த 2 கண்கள் இருக்கல்லவா, அது காதுகள் வரை பரவி இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பானங்களுக்கு இருபுறமும் கட்டப்படக்கூடியதான இறகுகள் போல தோற்றமளிக்கிறது. எல்லாருக்குமே கண்களில் கண்களுக்கு மேலே கீழே 2 பக்கம் மயிர் இருக்கு அல்லவா, ரோமங்கள் இருக்கு, நேத்திர ரோமம்னு பேர் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், பானத்தில் இந்த அஸ்திரத்தில் அதனுடைய பின்புறத்தில் இந்த இறகுகள் இருக்கும். பறவைகளுக்கு பங்கு இருக்கிறது போல, சிறகுகள் இருக்கிறது போல, இதுதான் அதனுடைய வேகதையை கூட்டுகிறது. அந்த ஞானில் இதனுடைய இந்த பின்புறத்தை தான் வச்சு அந்த ஞானை அம்போடு சேர்த்து பானத்தோடு சேர்த்து இழுத்து அப்புறமா பிரயோகம் செய்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்டதான அந்த இறகுகள் போல தோற்றம் அளிக்கிறது உன்னுடைய நேத்திர ரோமங்கள். இது என்ன பண்றது அப்படின்னா, இந்த பானம் சென்று பரமசிவனுடைய சாந்தரசத்தை கலைத்து விடுகிறது. எப்பேற்பட்டதான பரமசிவன் தெரியுமா? திரிபுரங்களையும் தகனம் செய்த பரமசிவன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது பூதம், பாவி, பவிஷ்யத்து, நேற்று நாளை, சத்வரஜஸ்தமஸ் அப்படிங்கிறதான 3ல் என்னெல்லாம் சொல்லி இருக்கோ, திரிஸ்தா திரிபுரம் 3 சம்பந்தப்பட்டதான என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் அதிபதியாகி இந்த பரமசிவன் சர்வத்தையும் வென்றவர் அர்த்தம். காலாதீதனான அந்த பரமசிவனை அவருடைய இயற்கையாகவே இருக்கிறதான சுபாவம் என்ன? சாந்த சுபாவம். டைம் கிடைச்சா நாமெல்லாம் கரெக்டாக காலையில் தூங்கி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக எல்லாம் புறப்பட்டு போகிற மாதிரி அவர் கொஞ்சம் டைம் கிடைச்சா ஆஃபீஸுக்கு போயிடுவார். அதுதான் ஹி ஃபைன் பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா எல்லாருடைய ஜட்ஜ் அவர் தான். அத்தனை பேருக்கு பனிஷ்மெண்ட் அவர் தான் கொடுக்குறார். தேவர்களாகட்டும், அரக்கர்களாகட்டும், தானவர்களாகட்டும், மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் தண்டனை கொடுப்பவர் பரமசிவன் ஒருவரே. அப்போ அவருக்கு யார் தண்டனை பண்ணுவா? தப்புன்னா தண்டிப்பது என்பதும் ஒரு பாவம் தான். எல்லாருக்கும் பிறந்தா வாழறதுக்கு அவங்களுடைய சுவாதந்திரம் உண்டு. அது அவளுடைய பர்த் ரைட்டு. அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்றது ஒரு தப்பு. தட் மீன்ஸ் யூ ஆர் புட்டிங் யுவர் ஹேண்ட் இன் சம்வன்ஸ் ஃப்ரீடம். அதனால் இறைவனாக இருந்தால் கூட சில தண்டனையினால பாவம் மடிகிறது. அதனால்தான் ஸ்ரீராமேந்திர சுவாமி ராவணனை நிகிரகம் செஞ்ச பிறகு பிரம்மஹத்யா தோஷத்தினால தபம் செய்து அந்த பாவத்தை கழிக்கிறார். எல்லா தெய்வங்களும் அது போலவே. அது மாதிரி சிவனும் இந்த தெய்வங்களையே பனிஷ் பண்றதுக்கு சக்தி இருக்கக்கூடியவர் சிவன். அந்த சிவன் பண்ணினாலும் அது தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீர சொன்ன மாதிரிவே பாவம் யாரு செஞ்சாலும் அது பாவம் தான். அது தெய்வம் செஞ்சாலும் பாவம் தான். ஆகவே சொந்தமாக ஸ்வப்பிராயஷ்சித்தம் செய்யக்கூடியவர். தபசு தான் பிராயஷ்சித்தத்தில் ரொம்ப சிறந்த தபசு. இருக்கிறதுலே பெரிய பிராயஷ்சித்தம் எது அப்படின்னா தபா அப்படின்னு வேத சாஸ்திரங்கள். தபம் செய்வது தான் பெரிய ஆறுதலை கொடுக்கும். எல்லா பாவங்களும் போகிறதுக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னா பகவத் தியானம் பண்ணி தபம் செய்கிறது. எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது. ஆகவே பரமசிவன் அவர் என்ன பண்றார் என்ன பண்றதுல எல்லாருக்கும் தெரியாது. யாரெல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்கார், சூக்ஷ்ம ரூபத்திலே பண்ணிட்டு இருக்கார். சில பேர் ஸ்தூல வடிவத்தில் பண்றார். இப்பேற்பட்ட செயல்கள்லேருந்தெல்லாம் பாவம் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ அதை தவிர பக்தர்கள் செய்யக்கூடியதான பாவங்கள் எல்லாம் பகவான்கிட்ட சமர்ப்பயாமி சொல்லி விட்டு விட்றாள். அதையெல்லாம் அவர் தான் வாங்கிக்கிறார். அப்புறமா பக்தர்களை முக்தராக்குறார். அப்போ அந்த பாவத்தை யார் அனுபவிப்பா? அவர் தான் அனுபவிச்சாகணும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காளோ அவங்க தானே அதுக்கு பதில் சொல்லணும். இது உலக நீதி தானே. அப்போ பக்தர்கள் எல்லாம் இறைவங்கிட்ட வேண்டிட்டு பகவானே நான் செஞ்ச மாதிரி பாவம் பண்ணியிருக்கே இதை எடுத்துக்கோ அப்படின்னா வேற யார் எடுத்துக்கிறது இருக்கா உலகத்தில் பாவத்தை? இந்த வால்மீகி மகர்ஷியோட கதையில் நமக்கு தெரியும்.
நாதர் வந்து சொல்லுவார் அந்த வேடங்கிட்ட, சரி நீ பண்ண பாவத்தை அவன் கொண்டாட்டிக்கோ, உன்னோட அப்பா அம்மாவுக்கு எல்லாரும் கொண்டு எடுத்துக்கிறா கெடுத்து வா அப்படிம்ப. அவள் எடுத்துக்கிறா அப்படின்னா நீ பகவானை கூப்பிட வேண்டாம், அவள் எடுத்துக்க மாட்டேன்னு என்கிட்ட நம்ம பாம்பிச்சு சொல்லி தரேன் அப்படின்னு. அப்புறமா அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறா, ஃபெயிலியர் ஆகிறா, வந்து நாரத மகர்ஷியோட வாதத்தை வந்து நமஸ்காரத்தை பண்ணுறா, இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு. அப்புறம் அதன் மரா சொல்லி கொடுத்து ராமராம் மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவரை பெரிய மகர்ஷியாக்கி அவர் ராமாயணத்தையே எழுதும்படியான அளவுக்கு பெரிய உத்தம பக்தனாகி விட்டார். அதுபோலவே பக்தர்கள் வந்து என்ன விதமான பாவங்களை செஞ்சாலும் அன்னன்னைக்கு இரவு நேரத்திலே பகவான் கிட்ட, அதுவும் பரமேஸ்வரன் கிட்ட சமர்ப்பணம் செய்கிறார்கள் அல்லவா. கரச்சரண கிருதம்பா காயஜம் கர்மஜம்பா சவணநயனம் ஜனம்பா மானசம்பா பராதம் விகிதம் அகிதம் வா சர்வகேத ஸ்ரோஸ்வா ஜெயசே கருணாப்தே மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ அப்படின்னு பரமேஸ்வரனிடம் சர்வத்தையும் சமர்ப்பணம் செய்கிறார்கள். ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு புண்ணியநாமக்கு. ரகஸ்தர்ப்பணம் இந்த உலகத்தையே வந்து தர்ப்பணம் செஞ்சு கொடுக்கறது யாருக்கு? உலக நேதாவுக்கு, உலகத்தினுடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரனுக்கு. இமேஜின், அப்பேற்பட்டதான சர்வத்தையும் வாங்கிக்கிறதுக்கு பெரிய கரங்களோட உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் இந்த பரமேஸ்வரர். யாரு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பார், வருஷத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், அமிர்தத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், பஞ்சகவ்யத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், விபூதியை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், சாணியை கொடுத்தாலும் வாங்கி சர்வத்தையும் வாங்கிக்கிறார் அவர். அவ்வளோ பெரிய தயாசாகரம். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரோட இந்த சாந்தமாக இருக்கிறதான இந்த ரசத்தை, இது அதி ரகசியமான ரசம். பராசக்தி என்ன பண்றா அப்படின்னா கருணாரசம் அப்படிங்கிறதான சக்தியினுடைய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சக்தி இருக்கக்கூடியதான ஒரு பிரயோகம் இது. இதுக்கு வந்து கடாட்ச பானம்னு பேரு, கண்களால பார்க்கக்கூடியதான பானங்கள் கடாட்ச பானம்னு பேர் இதுக்கு. அதுதான் மன்மதனுடைய பஞ்சபானத்துடைய பஞ்சபானங்கள் என்ன செய்யுமோ அது பராசக்தியினுடைய ஒரே ஒரு கடாட்ச பானம் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற. பகவத்பாதர் எவ்வளோ ரசிச்சிருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை அம்பாளிடம் உட்காந்து தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறத. இன்னைக்கு நான் கூட காலையில அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ற நேரத்தை ரொம்ப ரசகரமான சுகமான நிகழ்ச்சிகள், அழுது 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 அம்பாளுக்கு இன்னைக்கு ஆனந்த கண்ணீரோடு விளையாட்டு தான். அப்படி ரொம்ப சுகமாக இருந்து காலையில செய்யற பூஜை. அது மாதிரி ஒவ்வொரு பாவனையிலையும் அவர் எவ்வளவு 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 ரசிச்சிருப்பாருங்கிறதை வந்து அவருடைய இந்த கவிதா ரசனையினுடைய மகத்துவத்தினாலே நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அப்பேற்பட்டதான பராசக்தி உன்னுடைய காது வரை இழுக்கப்பட்டதான, இது இயற்கையாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை, இது யாரோ இழுத்திருக்கா. அந்த இழுக்கப்பட்டது யாராக இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த 47வது ஸ்லோகத்தில் நீ சொன்னா இல்லவா, அதுதான் சத்தியம் அப்படிங்கிறார். அவர் சொன்னதே அவர் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, அம்மா தாய் தந்தைகள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சங்கடத்தில் இருக்கிற நேரத்தில் பெற்ற குழந்தைகள் வந்து அம்மா நான் இருக்கேன், நான் பெருசாகத்தான் உங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சமாதானம் கூறுவது போல் மன்மதன் அம்பாளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். என்னது? தாயே, உன்னுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நான் வந்து என்னுடைய இந்த பஞ்சபானத்தை உபயோகப்படுத்தி உன் காரியத்தை சாதித்து கொடுக்கிறேன். நான் உன்னுடைய மைந்தன், நான் உன்னுடைய குழந்தை, என்னோட பிறவிக்கும் நீதான் காரணம், நான் இறந்து போகிறதுக்கு நீதான் காரணம், நான் எனக்கு திரும்பியும் அனங்கன் அப்படிங்கிறதான பேரில் எனக்கு இன்னொரு பிறவியை கொடுக்கறதுக்கு காரணம் நீதான். நீ என்னோட மாமி, நீ என்னோட பெரியம்மா, நீ என்னோட அம்மா, என்னோட சர்வம் நீதான். அதனால் நான் உன் முகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கேன், நான் வெளியில் எங்கேயும் போக விரும்பலை. உன்னுடைய முகத்திலேயே என்னுடைய வில் என்பது வந்து உன்னுடைய புருவக்கொடிகளாகவும், பானம் என்பது வந்து மூக்கிலிருந்து மேலே இருக்கக்கூடியதான 3வது கண்ணாகவும், இந்த திரிமூர்த்தியான அல்லது 3 கண்கள் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை எப்பவுமே ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கக்கூடியதான அளவுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அம்மா அப்படின்னு சொன்னதான அந்த வார்த்தையை இங்க நல்லா பிரயோகப்படுத்திக் கொள்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அம்பாள் வந்து கடைக்கண் பார்ப்பது போல் இந்த சிங்கார ரசம் இருக்கக்கூடியதான சிங்கார திருஷ்டியை பரமசிவனிடம் பார்க்கின்ற நேரத்தில் மன்மதன் தன்னுடைய அந்த வில்லை அதில் இந்த பானம் என்பதை வைத்து இழுக்கிறான். அப்படியே கீழ் இழுக்கிற நேரத்தில் அது வந்து இந்த கண் அப்படியே நீளமாக கர்ணம் வரைக்கும் செல்லுகிறது. கர்ணம் அப்படின்னா எல்லை அப்படிங்கிறதான அர்த்தமும் உண்டு. காதுக்கு வந்து காதால கேட்பது தான் கடைசி அல்லவா. தாரக மந்திரம் எங்க உபதேசம் பண்றா அப்படின்னா காதுகளில் தான் உபதேசம் பண்ற. காது என்பது வந்து முன்னாடி நம்ம தெரிஞ்சுட்டோம், சர்வ ரசனையும் தாங்கி இருக்கக்கூடியதான எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த துவனிகளையும் தாங்கி இருக்கக்கூடியதான அமிர்த ரசம் நிறைத்து வைத்திருக்கக்கூடியதான இடம்தான் இந்த கர்ணம், காதுகள். காதுல நல்ல விஷயங்களே கேட்பணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் நல்லது சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அம்பாள் வைத்துக்கொண்டு எதையெல்லாம் கெட்டது இருக்கோ அதையெல்லாம் வெளியே தள்ளிடுறா அந்த காது வழியாகவே. கர்ணமலம்னு பேருது. அதுதான் வந்து மகாவிஷ்ணுவோடைய 2 புதல்வராக வந்து அது யுத்தம் இல்லை நடந்து பெரிய ஒரு கதை நடந்தது. அந்த கர்ணமலத்தினால் உருவானவர்கள் தான் அவர். ஸோ கெட்டதையெல்லாம் தள்ளி விட்டு நல்லதை மட்டும் எப்பவுமே அதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்காங்க. காதுக்குள்ள ஒரு ரசம் உண்டு, கீர் ஆயில் இருக்கிற மாதிரியே. இந்த ரசம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். இது மேலே கீழே ஆனால் ப்ராப்ளம் தான். இஎன்டி கிட்ட போயிட்டு
அந்த இயரில் ஒரு அந்த இயர் ட்ரம் வழியாக உற்று பார்க்குற ஒரு ஸ்கோப் இருக்குது. அது வச்சு பார்த்தா தெரியும் அதில் திரவியம் இருக்கிறது. இது சாதா திரவியம். இங்கே ஆன்மீகத்தில் இது வந்து அமுதம். இந்த திரவியம் இல்லைன்னா போச்சு. தலை சுத்தல், தனியாக பேசுகிற மாதிரி, தனக்குள்ளே ஏதோ சவுண்டு உருவாகிற மாதிரி எல்லாமே ஒரு பெரிய ஒரு நோய், ஒரு பெரிய டிவிஷனே இருக்குது போகுது மெடிக்கல் சயின்ஸில். எப்படியோ என்ன சொல்லி வந்தார்? கதே கர்ணாபியர்ணம், காது வரைக்கும் நின்றிருக்கக்கூடியதனுடைய இந்த நேத்திரங்கள் கருதா இவா. அது வந்து கங்கபத்திரம்னு பேர் இருக்கு. கங்கபத்திரம் அப்படின்னா இந்த பானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான இந்த சிறகுகள் இருக்கிற மாதிரி இருக்கிறதான நிலையை எடுத்து சொல்லுகிறார். பக்ஷ்மானி தததி, அது வந்து நேத்திர ரோமங்களால் உருவாக்கப்பட்டது. உன்னுடைய கண்கள் இருக்கக்கூடியதான அந்த ரோமங்கள் வந்து இந்த பானத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடியதான இறகுகள் போல இருக்கு அப்படிங்கிறதான பாவனையை எடுத்து சொல்லுகிறார். புராம் பேத்துஹு, திரிபுரன், புறங்களை பேதிச்சவன் யார்? பரமசிவன். சித்த பிரசமரச வித்ராவண பலே, சித்த பிரசமனம், மனசில் இருக்கக்கூடியதான விரக்தி தான் சாந்தி. மனசுக்கு சாந்தி கிடைக்க வேண்டுமானால் விரக்தி வேண்டும். எல்லாத்தையும் திறந்த ஒரு நிலைக்கு பேர் விரக்தின்னு பேரு. அப்படி அந்த மனசுல விரக்தி என்கிறதான பேர்ல தெரியக்கூடிய சாந்த ரசத்தை நாசம் செய்வதற்கு பிரயோஜனப்படக்கூடியதான ஒரு பானம், அதுதான் அந்த அம்பாளுடைய கடாட்ச வீக்ஷம். இமே நேத்ரே, அந்த ரெண்டு கண்கள் மாத்தி மாத்தி இப்படி சொல்லுகிற நேரத்தில் கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்வதராஜனுடைய குலஜாதையான பார்வதி தேவி உன்னுடைய தவ ஆகர்ணா கிருஷ்ணஸ்மர சரவிலாசம், அந்த கர்ணபர்யந்தம் இழுக்கப்பட்டதான இந்த ஞான், இந்த பானத்தோடு சேர்ந்திருக்கக்கூடியதான ஞான் யாருடையது? ஸ்மரன் அப்படின்னா மன்மதன். அந்த மன்மதனுடைய கலையத்தை, அவனுடைய விலாசம், அவனுடைய விளையாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால உன்னுடைய கண்கள் ஏன் நீண்டிருக்கு அப்படின்னா மன்மதன் வந்து அந்த பானத்தை வில்லில வச்சு அப்படியே இழுக்கிறான். இழுக்கிற நேரத்தில் கர்ணம் வரைக்கும் அது செல்லுகிறது. இப்போவும் எல்லாருக்கும் தெரியும், அஸ்திர வித்தியில வந்து பானப்பிரயோகம் செய்யறதான முறை எப்படின்னா வில்ல கையில எடுத்து அப்படி இடது கையில நீட்டி வைக்கிறான். அதன் பிறகு அந்த ஞானில் வந்து பானத்தை எடுத்து சொருகிறான். அப்புறமா அந்த காது கண்ணுக்கு நேரம் வச்சுப்பான் அந்த வில்ல, அந்த பானத்தினுடைய மகிமை. அது கர்ணம் வரைக்கும் இப்படி இழுக்கணும். இழுத்ததுக்கு அப்புறமா அந்த ஷாஃப்ட் அதை விடுவார், ரிலீஸ் பண்றான். அப்பதான் அது புஷ்குன்னு போறது, ராக்கெட் போற மாதிரி. அது மாதிரி மன்மதன் அம்பாளுக்கு செய்யக்கூடியதான ஒரு உதவி. எதற்கு அப்படின்னா பரமசிவன் அடிக்கடி தபஸுக்கு போயிடுறார், அவருடைய சாந்தரசத்தை அனுபவிக்கிறார். அந்த நேரத்தில் உலகத்தை பற்றியோ சிருஷ்டி சீதி சம்ஹார திரோதான அனுகிரகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அப்படி ஜில்ச்சா உறைந்து விடுகிறார். அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படியே ஸ்தூலமாகி ஒரு சில போல ஆகிவிடுறார். அதை வந்து கலைக்க வேண்டுமானால் யாரால முடியும்? யாராலும் போய் கலைச்சா நெருப்பால போட்டுருவார் உடனடியாகவே, திருநெற்று கண்ணை திறந்து. ஆனா இங்க அம்பாள் அடிக்கடி பகவானை பார்க்கிறார். எப்படி? இந்த கடக்கன் வீஷணத்தால. எதற்காக? சிருஷ்டியை ஆரம்பிப்பதற்காக. அதனால் தான் அங்க சிருங்காரத்தை உபயோகப்படுத்துகிறார். சிருங்கார திருஷ்டியை உபயோகப்படுத்தி பரமேஸ்வரனை பார்க்கிறார். சாதா வாழ்க்கையிலே பெண்கள் வந்து ஆண்களை பார்க்குற நேரத்தில் இந்த சிருங்கார பார்வையை வந்து பார்த்து விட்டார்களானா மயங்காத ஆண்களும் மயங்கி விடுவார்கள். விரதானுஷ்டானங்களில் இருக்கிறதான ஆண்கள், கணவனாகட்டும் காமுகனாகட்டும் யாரோ ஆகட்டும், விரதானுஷ்டானங்களில் இருந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறதான பெரிய ஒரு வெறியில வந்து தபஸ் செய்ய நினைக்கிற நேரத்தில் சில பெண்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்து விட்டார்களானா இந்த சிருங்கார பார்வை பார்த்தா என்னடி இப்படி பார்க்குறா, என்ன பார்வையே பயங்கரமா இருக்கு அப்படின்னு பயப்படக்கூடியதான ஒரு செயலை வந்து இந்த ஆண்கள் உருவாக்குவார்கள். மன்மதன் வந்து அம்பாளுக்கு செஞ்சிருக்கக்கூடியதான இந்த பிரதிஜ்ஞை, பகவான் பரமேஸ்வரனுடைய சாந்தத்தை எப்போல்லாம் கலைக்கணுமோ அப்போ வந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன்னுடைய கண்கள் இருக்கல்லவா, அதை அப்படி நீட்டமாக இழுத்து கருவண்டுகள் போன்றதான அந்த விழிகளால் நான் வந்து அஸ்திரப்பிரயோகத்தில் பஞ்சபானங்களை உபயோகப்படுத்துகிறேன். அதற்கு மேலான ஒரு பானமான உன்னுடைய கடாட்ச பானம் என்கிறதா அந்த பானத்தை சொருகி அது வழியாக இந்த வில்லிருந்து, இந்த ஞான் வழியிலிருந்து வெளியே வந்ததும் பரமேஸ்வரனுடைய அந்த விரக்தி அப்படிங்கிறதான சாந்தரசம் கலைஞ்சு அவர் வந்து உன்னிடம் சேர்ந்து இணைந்து இந்த சிருஷ்டிக்கு உனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறதான தத்துவம் இருக்கு, இதுல இருக்கு அப்படின்னு பகவத் பாதர் கண்டுபிடிச்சுட்டார். அந்த கண்டுபிடிச்சதான இந்த சத்தியத்தை அம்பாளிடமே சமர்ப்பணம் செய்து கேட்டுக்கொள்கிறார். அம்மா, இப்படிதானே நீயும் இந்த மன்மதனும் சேர்ந்து
இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை நடத்தி வருகிறீர்கள். அந்த உன்னுடைய அந்த கடாட்ச பானம் என்பது பஞ்சபானங்களையும் பஞ்சபானங்களால் என்ன நடக்க முடியுமோ உலகத்தில் அதை எல்லாத்தையும் உன்னுடைய கடாட்ச பானம் ஒன்றே எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறார். இந்த பஞ்சபானத்தினுடைய மகத்துவத்தை நாம் நிறைய படிச்சுட்டோம். மன்மதலக தகன சமய நேரத்தில் அந்த வியாக்கியானத்துல எல்லாம் இந்த கடாட்ச பானத்துக்கு சுந்தரி கடாட்சம் அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. அதுலேருந்தே தெரிஞ்சு போடுறது அது எவ்வளோ சக்தி வாழ்ந்தது அப்படின்னு. அப்படி சுந்தரியான சௌந்தரியம் இருக்கக்கூடியவள் பார்வதி தேவி, சௌந்தரத்துக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான அந்த பராசக்தி பரமசிவனை தன்னுடைய கண்களால் பார்த்து அவருடைய இந்த சாந்தரசத்தை உடைத்து அவர் கண் விழித்து ஜாகிரதாவஸ்தையில் அம்பாளோடு இணைந்து பிரபஞ்சத்தில் சிருஷ்டிகளை செஞ்சு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த ஜீவராசிகளுடைய நல்வாழ்வுக்காகவும் அவர்கள் அனுகிரகம் செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான தத்துவத்தை பகவத் பாதர் அம்பாளுடைய நேத்திரங்களை பார்த்து புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் இருக்கிறதான ரகசியம். அம்பாளுக்கு பரம திருப்தி இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை கேட்டு பகவத்பாதரியான அனுகிரகம் என்ற ஆசீர்வாதம் செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்வார்களோ அவர்களுக்கு கர்ணரோகம் நேத்திர ரோகம் இந்த 2 ரோகங்களையும் இல்லாமல் செஞ்சு அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யக்கூடியதான ஒரு மந்திரம் இது. கதே கர்ணாபியர்ணம் கருதயித பக்ஷ்மானி தததி புராபேத்துச்சித்த பிரசமரச வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே தவா கர்ணா கிருஷ்ணஸ்மர சரவிலாசம் கலயதா. சாந்தம் பரமசாந்தம் பிரசாந்தம் இப்பேற்பட்டதான சாந்த திருஷ்டி சாந்தரசம் சுந்தரி கடாட்சம் அப்படிங்கிறதான அந்த கடாட்ச வீக்ஷணம் அம்பாளிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு இப்பேற்பட்டதான மகான்கள் ருசித்து ரசித்து தயார் பண்ணி கொடுத்ததான ஸ்லோகங்களை ஜபம் செய்வதனால நமக்கு பரிபூர்ணமான அந்த பலன் ஒரு தடவம் படிப்பதனாலேயே கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் பகவத்பாதர் போட்டதான உத்தமமான பராசக்தியினுடைய பக்தர்கள் சக்த உபாசனைகள் இவர்களால் உருவாக்கினதான அந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து நாமளும் சுக சௌக்கியங்களை அடைந்து கடைசியில் வீட்டு பேர் அப்படிங்கிறதான மோட்சத்தை அடைவதற்கு அம்பாள் பரிபூர்ணமான அனுகிரகம் செய்யட்டும். ஓம் நம சிவாய நமः. சர்வம் சிவார்ப்பணமஸ்து, சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.